சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா, இப்ப மாலினிக்கு 5வது மாசம் நடக்குது. வளகாப்பு செய்யணும். செஞ்சிடலாம். ஆமா, நம்ம வீட்லயே விசேஷம் நடத்தலாம். ஊர்ல எல்லாம் வேண்டாம் தம்பி. அப்பா, எனக்கு 5 மாசத்துல வளகாப்பு வேண்டாம், 7வது மாசம் நடத்திக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தாயி. மாசமா இருக்கிற புள்ள கையில வளையலோடையும் தலையில பூவோடையும் எப்பவும் இருக்கணும். அது குழந்தைக்கு நல்லது. பூ வாசனை, எல்லா வகையான ருசியும் புள்ளைக்கு போகும். அதுக்குத்தான் அந்த காலத்துல 5வது மாசம், 7வது மாசம், 9வது மாசம்னு வளகாப்பு நடத்துவாங்க. மாசமா இருக்கிற பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. தாய் வீட்ல இருந்து சொந்த பந்தெல்லாம் வரும்போது வர சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இப்ப வர நாகரிக காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைகளும் வேலைக்கு போகுதுங்க. பாதி பேருக்கு அம்மா மாமியாரு பக்கத்திலேயே இருக்கிறது இல்ல. எல்லாம் வெளியூர்ல போய் தனி கொடுத்தனும் பண்றாங்க. வேலைக்கு போறதுனால அவங்களுக்கும் லீவு கிடைக்கிறது இல்ல. இன்னொன்னு அலைச்சலும் அதிகம். அதுக்கு பயந்துகிட்டு 7வது மாசம் இல்ல 9வது மாசம்னு தள்ளி வளகாப்பு நடத்துறாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்ல தாயி. அவங்க வயிற்று பொழப்புக்காக, வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக சொந்த வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு எல்லாத்தையும் விட்டு போயிடுறாங்க. என்னத்த சொல்றது? அதனால உனக்கு இப்ப 5வது மாசம் வீட்டோட செஞ்சுட்டு 7வது மாசம் ஊரை கூட்டி பண்ணிடலாம். என்னப்பா சொல்ற முருகா? அத்தா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். மாலினி, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தாம்மா. என்ன ஓகே? என்ன பேசுறீங்க? இல்ல, மாலினிக்கு 5வது மாசம் வீட்டோட வளகாப்பு வச்சுட்டு 7வது மாசம் நல்லா கிராண்டா பண்ணலாமான்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஓகேவா சுந்தரி? என்ன பேசுறீங்கக்கா? நம்ம வீட்டு முதல் குழந்தை, அதுக்கு சிம்பிளாவா நடத்தணும்? 5வது மாசம், 7வது மாசம், 9வது மாசம்னு எல்லாமே கிராண்டா மண்டபம் புடிச்சு செய்யலாம். என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்றது கரெக்ட் தானே? பண்ணிடலாம் அத்தா. பத்திரிகை எல்லாம் அடிச்சு பெருசாவே பண்ணிடுவோம். என் மாவ சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அப்படி சொல்லுங்க மாமா. டாக்டர் கிட்டே ஒரு தடவை கேட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணலாம். மாலினியோட ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு மாலினியும் கிருஷ்ணானனும் டாக்டர் கிட்ட போயிட்டு வரட்டும். இல்லனா மட்டும் நீ டெய்லி ஸ்கூலுக்கு போற மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாக்க சொல்லி லீவ் போடுறது. அத்தை, நான் லீவ் ஒன்னும் போட மாட்டேன். நான் டெய்லி ஸ்கூலுக்கு தானே போறேன். ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் தான் நான் லீவ் போடுவேன். சரியாத்தா, 84 நாள் வேணாலும் லீவ் போட்டுக்க. ஆனா நல்லா படிக்கணும், தவறாம பள்ளிக்கூடத்துக்கு போகணும். தாத்தா, அதுக்கு நீங்க லீவ் போட வேணாம்னே சொல்லிருக்கலாம். நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு என்ன பண்ணுமோ அத சொல்லுங்க, அத நாங்க பண்ணிடுறோம். ஓ, அப்ப நீ மாப்பிள்ளை வீட்டு சைடா? அப்ப நமக்கு எந்த வேலையும் இல்ல, பொண்ணு வீட்டு சைடு தான் எல்லா வேலையும் இருக்கும். அது எப்படி? மாப்பிள்ளை வீட்டு சைடுல வேலை இருக்காது? எங்களுக்குதே நிறைய வேலை இருக்கும். பத்திரிக்கையில இருந்து மண்டபம் வரைக்கும். எங்களை பார்த்து இப்படி சொல்லிவிட்டீங்க. நீங்க எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டு சைடுன்னா நானும் மாப்பிள்ளை வீட்டு சைடு தான். அப்போ பொண்ணு வீட்டு சைடுல யாருமே இல்லையா? நான் தனியா தான் நிக்கணுமா? அத்தா, என்ன தனி? மாப்பிள்ளை உம்மூலமா தான் எங்களுக்கு சொந்தம். மாப்பிள்ளை வீடு வேற, பொண்ணு வீடு வேற இல்ல. எல்லாம் என் பொண்ணு வீடு தான். இது உனக்கு புரியலையா அத்தா? இதுக்கு போய் முகம் மாடி போற. நாம எல்லாம் ஒன்னா இருக்கோம், ஒன்னா வேலை செய்வோம், ஒன்னாவே இருப்போம். நம்ம வீட்டுக்குள்ள எதுக்கு பிரிவினை? அத்தா, நம்ம எல்லாரும் ஒரே பக்கம் தான். ஆமா ஆமா, அக்கம் பக்கம். வயசான பாட்டி ஜோக்கா. ஆமா குட்டி குழுக்கிட்ட.
முடிச்சிட்டியா? இந்தா பாலை குடி. இன்னும் அப்பா வரலே பத்தி. வந்துடுவாருப்பா. முதல்ல குடி, பாலை குடி. நீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அப்பா வந்துடுவாரு பாரு. குடி. ஐ அப்பா. அகில், அப்பா நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ஏன் எதுக்காக வெயிட் பண்ற? அப்பா என் கூட விளையாட வாங்கப்பா. அகிலன், அப்பா டயர்டா இருக்கேன்டா. என்னாச்சுப்பா, ஏன் டல்லா இருக்கு? அகில், டைம் ஆச்சு, நீ போய் படு. அப்பா வந்து உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன். ஓகேப்பா. அம்மா, என்ன சுந்தரி அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன நடந்துச்சு? நேத்து நான் கால் பண்ணேன், அப்புறம் பண்றேன்னு சொன்னாங்க. அப்பவே என்ன சார்னு கூப்பிட்டாங்க. நான் என்னன்னு கேட்டா இல்ல சும்மான்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போன உடனே எனக்கு வெளியே வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. அன்னைக்கு நடந்தது கொஞ்சம் அவளுக்கு வருத்தமா இருந்திருக்கலாம். இல்லனா உஷா எதுவும் சொன்னாளான்னு தெரியலையாப்பா. நான் வேணா பேசி பார்க்கவா? வேண்டாமா, பாத்துக்கலாமா. அவங்க விலகணும்னு நினைச்சா விலகட்டும். நான் வற்புறுத்தல. இதுல என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, அவங்களோட விருப்பமும் ரொம்ப முக்கியம். விடுங்கம்மா, என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடக்கட்டும். நல்ல வேலை சுந்தரி அக்கா நான் சொன்னத மாமா கிட்ட சொல்லல. சுந்தரி அக்கா ரொம்ப நல்லவங்க. நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போயிட்டாங்க. இனி எனக்கு பிரச்சனை இல்ல. நான் மாமாவை என் வழிக்கு சீக்கிரமா கொண்டு வந்துருவேன். கடவுளே, இவனோட வாழ்க்கை எப்ப சரியாகுமோ தெரியலையே. நீதான் கருணை புரியணும். அப்பத்தா என்ன அப்பத்தா? சொல்றேன். என்ன அப்பத்தா, என்ன விஷயம்? ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற? எப்படி பண்றாங்க? ஏய், உமையாள் இப்ப எனக்கு போன் பண்ணாங்க. ஒருவேளை வெற்றியை அவாய்ட் பண்றத பத்தி தான் பேசிருப்பாங்களோ? என்ன சொன்னாங்க? நீ வெற்றி தம்பி கிட்ட சரியா பேசுறது இல்லையாமே, ஏன்? இங்க பார் சுந்தரி, என்கிட்ட உமையாள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அந்த உஷா பொண்ணுக்கு நீ ஏன் மாப்பிள்ள பார்த்து பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போன? நானெல்லாம் கூட்டிட்டு போல அப்பத்தா. வெற்றிதான் அவருக்கு கஷ்டமா இருக்குன்னாரு. ஹெட் கிளர்க் வர அவரு பையனை பத்தி சொல்லிருந்தாரா. சரி, நல்ல குடும்பம், நல்ல பையன். அவனும் சிவில் எக்ஸாம்ல எழுதியிருக்கான். உஷாவுக்கு பொருத்தமா இருக்கும்னு சொன்னேன். நீ எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கிற. அங்க வேற என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லு.